ஸ்கொயர் சம் லேபிளிங் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஜி ஆஃப் வி கம இ அப்படின்ற ஒரு கிராஃபை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லேபிளிங்னா என்னது, வெர்டிசஸ் அண்ட் ஏஜஸ்க்கு நம்ம லேபிள்ஸ் அசைன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் வந்து வெர்டெக்ஸ்க்கான லேபிள் எஃப் ஃப்ரம் வி ஆஃப் ஜி டு 0 1 2 அப் டு பி மைனஸ் 1, அதாவது பி அப்படின்றது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். ஸோ எனக்கு வெர்டிசஸ்க்கான லேபிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 0ல் இருந்து நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் -1 லேபிள்ஸ் வரைக்கும் எனக்கு வெர்டெக்ஸ்க்கான லேபிள் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தவரை இது வந்து பைஜெக்ஷனாக இருக்கும். எதனால, எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 6 வெர்டிசஸ் இருக்குன்னா அப்போ 0ல் இருந்து 5 வரைக்கும் மொத்தம் 6 லேபிள்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ 1 1 அண்ட் ஆன் 2 ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிறனால இது வந்து நம்ம பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் முடிஞ்சு அடுத்து எஜஸ்க்கான லேபிள் டிஃபைன் பண்ணுறேன். இது எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா எஃப் ஸ்டார்ன்றது இ ஆஃப் ஜின்ற அந்த எஜஸ் செட்டுக்கு டிஃபைன் பண்ணுறேன். இது எப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஸ்டார் ஆஃப் யூவி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் வி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறேன். இதில் யூவி அப்படின்றது எஜஸாக இருக்கும், அடுத்து எஜஸ் செட்டில் இருக்க பர்டிகுலர் எஜ்ஜாக இருக்கும், அடுத்து யூ அண்ட் வி அப்படின்றது வெர்டெக்ஸ் செட்டில் இருக்க ரெண்டு வெர்டிசஸாக இருக்கும் கரெக்டாக. அந்த எஜ்ஜுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வெர்டிசஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஆல்ரெடி யூ அண்ட் வின்ற ரெண்டு வெர்டிசஸ்க்கு லேபிள்ஸ் கொடுத்துருப்போம்ல, அந்த லேபிள்ஸோட ஸ்கொயர் எடுத்து அது ரெண்டுத்தையும் சம் பண்ணி அந்த பர்டிகுலர் எஜ்ஜுக்கு நான் வந்து லேபிளாக கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து u அப்படின்ற v அப்படின்ற ரெண்டு வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன், அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் எனக்கு uv அப்படின்ற ஒரு எஜ் கிடைக்கும் கரெக்டாக. ஸோ அந்த யூக்கு வந்து நான் 3ன்ற லேபிள் கொடுத்துருப்பேன், விக்கு வந்து 5 சம் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இங்கே இந்த எஜ்ஜுக்கான லேபிள் என்னவாக இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு யூவோட ஸ்கொயர் 9, அடுத்து வியோட ஸ்கொயர் வந்து 25, இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி வர்றது தான் இந்த எஜ்ஜுக்கான லேபிளாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து எஜஸ்க்கான லேபிள் கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த லேபிளிங் இந்த எஜஸ்க்கான லேபிள்ன்ற இந்த எஃப் ஸ்டார் அப்படின்றது வந்து இன்ஜெக்டிவாக இருக்கும். எதனால, எனக்கு ஒருவேளை எனக்கு வந்து எஜஸ் வந்து ஒரு பர்டிகுலராக மினிமமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு எஜஸ் கொடுக்குற லேபிள்ஸோட அந்த கோடமைன் வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கலாம். பிகாஸ் எனக்கு வந்து நான் ஸ்கொயர் பண்ணி அதை சம் பண்ணுறேன். ஸோ இப்போ சம் பண்ணி கிடைக்கிற வேல்யூ வந்து எனக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அதனால எனக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்டிவ் ஒன்றா இருக்குமே தவிர ஆன் டூவாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ இப்போ அதனால தான் இதை இன்ஜெக்டிவ்னு சொல்கிறோம், இதை வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ சிம்பிள் கான்செப்ட். ஸோ வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் முடிஞ்சு அடுத்து எஜஸ்க்கான லேபிள்ஸும் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு லேபிள் சாட்டிஸ்ஃபை ஆகிடு எனக்கு வந்து ஸ்கொயர் சம் லேபிளிங் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்னா அந்த கிராஃபை வந்து நான் ஸ்கொயர் சம் கிராஃப்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிருவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். வெர்டிசஸ்க்கு 0லேருந்து p-1 லேபிள்ஸ் அவைலபிளாக இருக்கும், அது ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி எஜஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் வெர்டிசஸ் பர்டிகுலராக யூவி அப்படின்ற அந்த எஜ்ஜுக்கான லேபிள் கொடுக்கறதுக்கு யூவிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வெர்டிசஸோட ஸ்கொயர் எடுத்து அதை நான் சம் பண்ணி அந்த எஜ்ஜுக்கான லேபிளை அசைன் பண்ணிடுவேன். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த கிராஃபில் வந்து எனக்கு 6 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ அப்போ அதனாலேயே 0லேருந்து 5 வரைக்கும் எனக்கு 6 லேபிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ லேபிள்ஸை கொடுத்து முடிச்சிடுறேன். அடுத்து எஜஸ்க்கான லேபிள்ஸ் எப்படி கொடுப்பேன், அதாவது இதோட சம்மு அண்ட் இதோட ஸ்கொயர் அண்டு இதோட ஸ்கொயர் ரெண்டத்தையும் சம் பண்ணிடுவேன் கரெக்டாக. ஸோ 16 வந்துடும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு எஜ்ஜையும் வந்து நான் டிஃபைன் பண்ணிடுவேன், ஒவ்வொரு எஜ்ஜுக்கான லேபிள்ஸையும் நான் டிஃபைன் பண்ணி முடிச்சிடுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கிராஃபில் எனக்கு ஸ்கொயர் சம் லேபிளிங் அட்டைன் ஆகிறனால இதை ஸ்கொயர் சம் கிராஃப்னு சொல்லிடுவேன். ஓகேவா. ஆனால் இங்கே நான் கொடுத்துருக்க இந்த வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் வந்து நான் எப்படி கொடுத்துருப்பேன், அதாவது ரொம்ப ரேண்டமைஸ்டாக கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக கிடையாது. எதனாலனா வெர்டிசஸோட லேபிள்ஸை பொறுத்து தான் எனக்கு எஜஸ்க்கான லேபிள்ஸ் டிஃபைன் ஆகும் கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு எஜ்ஜுக்கான லேபிளும் வந்து எனக்கு யூனிக்காக இருக்கும். அதாவது எந்த ஒரு ரெண்டு எஜ்ஜுக்குமே வந்து சேம் லேபிள் அசைன் ஆயிருக்காது. தெரியுதா உங்களுக்கு, 16 41 34 13 5. ஸோ இதை மைண்டில் வச்சு தான் நான் வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸும் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இதே கிராஃபில் நான் இந்த மாதிரி வெர்டிசஸ்க்கான லேபிளை கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். ஓகேவா. ஸோ சேம் அதே மாதிரி 0லேருந்து 1 2 5, அதாவது 1 2 3 4 5 சொல்லிட்டு 6 வெர்டிசஸ் 6 லேபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 6 லேபிள்ஸை நான் 6 வெர்டிசஸ் கொடுத்துறேன். பட் இந்த ஆர்டர் இந்த மாதிரி இல்லாமல் இந்த பேட்டர்னில் கொடுத்துறேன். இப்போ நான் எஜஸ்க்கான அந்த எஜஸ்க்கான லேபிள்ஸ் டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இங்கே 25 வரும், அடுத்து இதை நம்ம பண்ணும்போது 26 10 25 20. ஸோ ரெண்டு எஜ், இந்த ரெண்டு எஜ்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் லேபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது, சேம் லேபிள்ஸ் வந்து அக்கராக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு. ஸோ எஜஸ்க்கான லேபிள்ஸ் வந்து யூனிக்கான ஒன்றா இருக்கணும். ஸோ இப்போ அதை பொறுத்து தான் நம்ம வந்து வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ட்ரையல் அண்ட் எரர், அதாவது ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி அது ஓவராலாக அந்த பேட்டர்ன் நம்ம வந்து பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக அந்த பேட்டர்ன் கிடைக்கும். எந்த கிராஃபிக்னாலும் போடுற மாதிரி அந்த பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஏனோதானன் வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் கொடுக்கல, எனக்கு என்னோட தீமை என்னது, அதாவது ஒவ்வொரு எஜ்ஜஸ்க்கும் வந்து யூனிக்கான லேபிள்ஸ் வந்து அசைன் ஆகணும். ஸோ அப்போ அதை பொறுத்து அதை டிபெண்ட் பண்ணி தான் நான் வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸும் கொடுப்பேன். ஓகேவா.
ஸோ இங்கே ஒரு ரிசல்ட் கம்ப்ளீட் கிராஃப் ஆர்டர் என், அதாவது என் வந்து லெஸ் than or equal to 5 வரைக்கும் இருக்கிற எல்லா கம்ப்ளீட் கிராஃபுக்கும். அப்போ லெஸ் than or equal to 5 என்னது மொத்தம் 5 கிராஃப் தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ அந்த 5 கம்ப்ளீட் கிராஃபுக்கும் எனக்கு வந்து ஸ்கொயர் சம் லேபிளிங் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ n equal to 6ன்னு போகும்பொழுது எனக்கு வந்து ஸ்கொயர் சம் லேபிளிங் அட்டைன் ஆகாது. எதனால? ஸோ இப்போ n equal to 6ன்னு போகும்பொழுது எனக்கு 2 எஜ்ஜுக்கு வந்து ஒரு லேபிள், அதாவது 2 எஜ்ஜுக்கும் சேம் லேபிள் அசைன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதாவது 2 எஜ்ஜுன்னு என்னது மோர் தென் 1 எஜ்ஜுக்கு வந்து சேம் லேபிள் அசைன் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இப்போ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. 0 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னாலும் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்னாலும் சேம் 25 அப்படின்றத மென்ஷன் பண்ணுது கரெக்டாக. ஸோ இப்போ அதனாலேயே வந்து நம்மளுக்கு ஏன்னா எஜஸ் வந்து என்னவா இருக்கணும், யூனிக்கானதாக இருக்கணும் கரெக்டாக. ஸோ இப்போ அதனாலேயே n less than or equal to 5 வரைக்கும் இருக்கிற கம்ப்ளீட் கிராஃபுக்கு மட்டும்தான் வந்து ஸ்கொயர் சம் லேபிளிங் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே புரியும் நினைக்கிறேன். ஸோ எதுவும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓகே.